ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நோ எக்ஸாம் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபில் எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்மே அப்ளை பண்ணியிருக்கலாம். முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ்மே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் வந்து டிஸ்ட்ரிக்ட் மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட் DMMU திருநெல்வேலியில இருந்தா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, MCA, MSc ITன்னு யார் வேணாலுமே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே 25,000ல இருந்து வந்து சேலரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோவில் சேலரி டீடைல்ஸ், குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ப்ராசஸ், லாஸ்ட் டேட் இது எல்லாத்தையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கனைசேஷன் பத்தி பார்ப்போம். இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அர்பன் லிவ்லிஹுட் மிஷன் TNSULM கீழே வந்து வெளியாயிருக்க ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். டிஸ்ட்ரிக்ட் மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட் DMMU திருநெல்வேலி மூலமா நடத்தப்படுற ஒரு ரெக்ரூட்மெண்ட் இதுன்னே சொல்லலாம். ஸோ எந்த போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா MIS அனலிஸ்டுக்கான போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் வந்து விட்டுருக்காங்க. டோட்டலாக ஒரு வேகன்சி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேகன்சினால காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் சீக்கிரமாக போய் அப்ளை பண்ணுங்க. ஸோ இதோட சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மந்த்லி 25,000ல இருந்து சேலரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு மந்த்லி சேலரி தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கேண்டிடேட்க்கு வந்து எதர் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ், BE BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டட் டிகிரி, MSc இல்லை MSc IT கம்ப்யூட்டர் இல்லை IT ஸ்பெஷலைசேஷனோட மாஸ்டர் டிகிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். முக்கியமானது என்னன்னா கம்ப்யூட்டர் ஃபீல்டில் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால ஃப்ரெஷர்ஸ்மே இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ இதோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஜாப் ரோல் பத்தி பார்ப்போம். இந்த MIS அனலிஸ்டோட ஒர்க் ரோல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறது, MIS ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸல் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி டேட்டா பேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது, டெய்லி வீக்லி மந்த்லி ரிப்போர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது, டேட்டா அக்யூரசி வந்து செக் பண்ணுறது, ஆஃபீஸ்க்கு ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட்க்கு வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறது, டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் உங்களோட ஜாப் ரோல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாவே இந்த ரோல் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஜாப் லொக்கேஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லிவ்லிஹுட் சென்டர் CLC திருநெல்வேலியில தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபோட செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்க எந்த ஒரு எக்ஸாமே எழுத தேவையில்லை. நீங்க உங்க அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணதுமே உங்க அப்ளிகேஷனை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டைரக்டா இன்டர்வியூ வந்து நடக்கும். இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல தான் வந்து செலக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எக்ஸாம் பத்தி எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து கொடுத்திருக்கேன், செக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இதுல அப்ளிகேஷன் ஃபார்ம் பிளஸ் நோட்டிபிகேஷன் PDF வந்து இருக்கும். நீங்க நோட்டிபிகேஷன் PDF நல்லா ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. சின்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்றதுனால எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்றப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ ஒன்ஸ் நீங்க இதை வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னா உங்களோட டிகிரி சர்டிபிகேட், உங்களோட 10th 12th மார்க் ஷீட், உங்களோட ஆதார் காப்பி, உங்களுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதுக்கான சர்டிபிகேட், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இது எல்லாத்தையுமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி ஸ்கிரீன்ல தர இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதர் நீங்க வந்து கொரியரும் அனுப்பலாம், இல்ல நேரில் போயுமே சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சென்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 10th of July அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th of July மாலை 5 மணிக்குள்ள உங்களோட போஸ்ட் வந்து அங்க போய் சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க வந்து திருநெல்வேலியில இருந்தீங்கன்னா டைரக்டா போய் கூட உங்களோட போஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டேட் வரை வெயிட் பண்ணாம சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஜாப்ல ஏதாவது டவுட் இருந்தா அதை கிளாரிஃபை பண்றதுக்கு அவங்க வந்து கான்டாக்ட் நம்பருமே கொடுத்திருக்காங்க. வேணுன்றவங்க கால் பண்ணி உங்க டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய நோ எக்ஸாம் ஜாப்ஸ் பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷன் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். வேணுன்றவங்க போய் பாருங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோக்கு இப்போ நம்ம சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.